ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி வந்து நான் ஒரு வழியாக கார்த்திகோட வீட்டை கண்டுபிடிச்சி நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட பார்த்தே ஆகணும், நான் கார்த்திக் சார்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருப்பாங்க. ஆனால் ஐஸ்வர்யா என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், நீ என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னோடனே நம்ம சக்தி நர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா உண்மையும், தீபாவை பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லி, இன்னும் தீபா மேடம் உயிரோடு தான் இருக்காங்க, எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகும். அப்படியா, என்ன சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு நான் கண்டிப்பாக கார்த்தி வந்தோடனே கூட்டிகிட்டு நேராக அங்கே வரேன், அது வரைக்கும் மட்டும் நீ தீபாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. யார் வந்து கேட்டாலும் யாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மயக்கத்திலே தான் இருந்துட்டுருக்காங்க. அவங்க இன்னும் கண்ணு முடிக்கல. ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனை நான் சும்மா விட மாட்டேன் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வேறு உண்மை தெரிஞ்சிச்சு. அதுக்கு முதல்ல அந்த தீபா உயிரோடவே இருக்கக்கூடாது, உடனே நம்ம துங்கா கிட்ட போய் சொல்லி தீபாவை வந்துட்டு அவன் கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஐஸ்வர்யா துங்காவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ துங்கா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனில் இருந்துட்டுருக்காரு. உங்களுக்கு தேவையான கீதா கிடச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க கீதாவை நான் பார்த்தேன், அவள் ஒரு நர்ஸு வீட்டில் இருக்கா, அதை நான் உங்ககிட்ட நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உண்மையாவா? ஆமாம், அந்த நர்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்க அட்ரஸ் கூட என்கிட்ட இருக்குது, இந்தாங்க அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்தாராங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அவங்க கஸ்டடியில் எடுத்துக்கோங்க, அவளால் எனக்குமே நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு எதிரியாக இருக்கவ எனக்கு எதிரியாக இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், இல்லைன்னா நான் போலீஸ்கிட்ட தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. இல்லை நீ போலீஸ்கிட்டலாம் சொல்லலைன்னா எனக்கிட்ட சொன்னதே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா என்ன பண்ணுறான்னா உடனே அந்த நர்ஸு வீட்டுக்கு போயிட்டு நர்ஸை அடித்து போட்டுட்டு தீபா வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அபிராமி யார்கிட்டையுமே சொல்லாமல் கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக வந்துட்டு கார்த்திகிட்ட போயிட்டு இந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டுருக்கா, ஒருத்தவங்க வந்துட்டு தீபா பற்றின விஷயம்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி கார்த்திகிட்ட போய் கேட்டோன்னு கார்த்திக் வந்துட்டு ஆமாம் இங்கே இருக்கிறது தீபா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை நீங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட உயிருக்கே ஆபத்து, இதை நான் கொஞ்சமே வந்து ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள், இந்த சீக்கிரமே வந்துட்டு நான் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் மதியம் சொல்லிடுறாரு. சரிங்க கார்த்திக், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு தீபாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதா அப்போ கூட மீனாட்சி கார்த்திகிட்ட சொல்லலை, அதாவது கீதாவுக்கும் கார்த்திக்கும். ஸோ எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீதாவை வந்துட்டு, அதாவது நம்ம தீபாவை துங்க ஆளுங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கம்ப்ளைண்ட் வந்தோடனே சரவணனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னன்னா தீபா உயிரோடு இருக்காங்க, தீபா இந்த பொண்ணுக்கிட்ட தான் இவ்வளோ நாள் இருந்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே, தீபா இப்போ துங்கா கிட்ட இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே சரவணனுக்கு பயங்கர ஷாக். உடனே கார்த்திக் கால் பண்ணி சீக்கிரம் வாங்க, நீங்கள் அந்த பரிகாரம்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போகுது.